வணக்கம். இது என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் அண்ட் xampp ஜாயின் பண்ணி நான் செய்கிற ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஹலோ வேர்ல்ட் ப்ராஜெக்ட். அதாவது என்னோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நான் விஷுவல் கோட் அண்ட் xampp இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ அதை யூஸ் பண்ணி என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அதாவது ஹலோ வேர்ல்டு ப்ராஜெக்டை டைப் பண்ண போகிறோம். ஓகே, ஜஸ்ட் ஸோ xampp லொக்கேஷனை பார்க்கலாம். சி ட்ரைவில் xamppல நாம் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான நம்மளோட ஃபோல்டரை நம்ம ஃபஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கொள்வோம். ஸோ சி ட்ரைவில் xamppக்கு வந்து ஹெச்டி டாக்ஸுக்கு வந்துட்டு நாம் ஓகே ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் xampp ஓகே ஃபர்ஸ்ட் xamppன்ற நேமை போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் xamppன்ற நேமில் நாம் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் xampp அதுக்கடுத்து தான் என்ன வெரி சிம்பிள் விஷுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணலாம். இன்னும் நான் எந்த ப்ராஜெக்டும் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் செய்யலை. ஸோ ஓப்பன் பண்ண உடனே அதோட ஓப்பன் விண்டோ பிளாங்காக நியூ ப்ராஜெக்ட் தான் வந்து நிற்க போகுது. பிகாஸ் இன்னும் எதுவுமே செய்யலை. ஸோ நான் நியூ ஃபைலை கொடுத்து போகலாம், இல்லைன்னு சொன்னால் ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து போகலாம். ஸோ நியூ ஃபைல் கொடுத்தா நான் டிஃபால்ட்டாக ஃபைலை டிசைன் பண்ணிட்டு சேவ் பண்ண முடியும். இல்லை ஓப்பன் லொக்கேஷன் தான் நான் லொக்கேஷனை கொடுப்பேன். ஸோ நம்ம ஜென்ரலாக என்ன சொன்னால் லொக்கேஷனை கொடுத்து செய்வோம். பிகாஸ் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ லொக்கேஷன் கொடுக்க நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண என்னோடய பாத்துக்கு வரேன். என்னோடய பாத்தில் வச்சு நான் என்னோடய xampp ஃபர்ஸ்ட் xampp ஃபோல்டரை செலக்ட் பண்ணுவேன். ஸோ செலக்ட் பண்ணியாச்சு. என்னோடய ஃபோல்டர் ரெடி. ஸோ என்னோடய ஃபைலும் ரெடி. இட்ஸ் டேக் பிட் டைம். ஓகே, என்னோட பாத் ரெடி பண்ணிடணும். ஸோ இதில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல். ஸோ என்னோடய ஃபைலோட நேம் ஹலோ வேர்ல்ட். ஸோ ஹலோ வேர்ல்ட் டாட் PHP. ஸோ PHPயில் தான் செய்யப்படும். ஸோ ஹலோ வேர்ல்ட் டாட் PHP ஹெச்ன்றது கேபிட்டலில் போட்டால் மச் பெட்டர். ஸோ ஹெச் ஓகே. ஸோ ஹலோ வேர்ல்ட் டாட் PHP அதாவது என்னோடய ஃபர்ஸ்ட் xampp ஃபோல்டரில் ஹலோ வேர்ல்ட் PHP ஃபைல் ஓப்பன் பண்ணாச்சு. ஓகே, PHPக்கான பேசிக் சின்டெக்ஸ் எழுதுவோம். ஓகே PHP. ஸோ அவுட்புட் அதாவது பிரிண்ட் பண்ணுறதுக்கு PHPயில் நாங்கள் யூஸ் பண்ண போகிறது எக்கோ. ஸோ டைப் பண்ணலாம் எக்கோ ஹலோ வேர்ல்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் விஷுவல் ஸ்டுடியோ இட்ஸ் விஷுவல் ஸ்டுடியோ கோட் இல்லை நான் ஹலோ வேர்ல்ட் டைப் பண்ண போகிறேன். எக்கோ ஹலோ வேர்ல்ட். ஸோ டைப் பண்ணியாச்சு. செமிகோலன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ செமிகோலன் போட்டுட்டு சேவ் பண்ணுவேன். பண்ணிட்டு ஸோ நீங்கள் ஃபைல் சேவ் தட்ஸ் யூ விஷ் எப்படியும் சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ சேவ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கடுத்து தான் நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ரன் பண்ணுறதுக்கு நான் கூகுள் க்ரோம் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுவேன். நான் கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணலை. ஸோ எட்ஜஸ் ஜென்ரலாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ வந்துட்டு லோக்கல் ஹோஸ்ட் எக்ஸாம்பிள் தான் ரன் பண்ணேன். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் ஜென்ரலாக டைப் பண்ணேன். பட் இங்கே என்ன சொன்னால் லோக்கல் ஹோஸ்ட் லோஞ்ச் ஆகுது. பிகாஸ் நான் சர்வரை ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ அப்பாச்சி சர்வரோ வெப் சர்வர்னு சொன்னால் நம்ம ஸ்பெசிஃபிக்காக அப்பாச்சி சர்வருக்கு தேவையில்லை. அப்பாச்சி சர்வர் ஸ்ட்ரைட்டாக அதை எடுத்துக்கொள்ளும். வெப் சர்வரோ எக்ஸாம்பிள்னு சொன்னால் நம்ம கட்டாயம் ஆக்டிவேட் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ xamppோட கண்ட்ரோல் பண்ணலுக்கு வரேன் வந்து அப்பாச்சி சர்வர் எஸ்கியூஎல் இப்போ தேவையில்லை. பட் இருந்தாலும் நான் ஆக்டிவேட் பண்ணி வரேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லோக்கல் ஹோஸ்ட்டை ரீஃப்ரெஷ் பண்ணேன். ஓகே, இட்ஸ் ஒர்க்கிங். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் ஒர்க் பண்ணுது. இப்போ என்னோடய ஃபைல் எங்கே சேவ் ஆகிருக்குன்னு சொன்னால் நான் சி ட்ரைவில் ஆல்ரெடி சொன்னேன். சி ட்ரைவில் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஐ திங்க் எஸ் ஃபர்ஸ்ட் xampp ப்ராஜெக்டில் வச்சுருக்கோம். ஸோ அந்த பாத்தை காப்பி பண்ணுங்கள். ஆக்சுவலாக நீங்கள் முன்னாடி இருக்க பார்த்து வர xampp பண்ணுறதுலாம் தேவை. ஜஸ்ட் அந்த ஃபோல்டர் சொன்னால் த்ரூவாகவே அந்த இந்த ஃபோல்டர் லோக்கல் ஹோஸ்ட்னோட இங்கே தான் வந்தீங்க. ஸோ அந்த ஃபோல்டரோட நேம் தென் நம்ம ஃபைலோட நேம் இருந்தால் காணும். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் ஃபர்ஸ்ட் xampp ஸ்லாஷ் ஹலோ வேர்ல்ட் டாட் PHP. ஸோ டைப் பண்ணியாச்சு. என்டர். தட்ஸ் ஓகே ஹலோ வேர்ல்ட். இட்ஸ் ஒர்க்கிங் சூப்பர். ஸோ ஹலோ வேர்ல்டு நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. ரொம்ப சந்தோஷம். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். பேசிக்கான ஒரு ஃபஸ்ட் டைம் பண்ணதாலும் நான் இது செய்யலாம்னு யோசித்தேன். ஸோ ஓகே. ஸோ இதை தாண்டி இன்னொரு விஷயம் உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் ஒன் மோர் திங் ஐ எம் ரியலி ஹாப்பி டு சே தட் வெல்கம் டு அவர் 2SF ஃபேமிலி. ஐ ஹோப் இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.